இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்சம்பிள் லேர்னிங் டெக்னிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்சம்பிள் லேர்னிங் டெக்னிக்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை சொல்லிடுறேன். அதாவது மல்டிபிள் மாடல்ஸை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் டேட்டா செட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒன்று கொடுக்குறேன். மொத்தம் 3 தான் இருக்குமானா கிடையாது, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க அங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்களா? 5ஆ 4 பேரா? 5 பேர் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்போ 5 பேருக்கும் வந்து நான் என்ன பண்றேன், 5 டேட்டா செட் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க ஒருத்தரும் என்ன பண்றீங்க, உங்களோட டெசிஷன் ட்ரீ வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. சில பேர் வந்து மேக்ஸிமம் டெப்த் 2 யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து 1 யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் 3 யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இவங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% இருக்கு. இவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 87 இருக்கு. இவங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா 68 இருக்கு. அப்போ இதுல யாரோடது ஹையஸ்டா இருக்கு? 99. ஸோ 99% வந்து ஹையஸ்டா இருக்கு. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பேர் வந்து 87, 2 பேர் வந்து என்னது 87. இதுல வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் யாரு? 87. ஸோ ஹையஸ்ட் வந்து என்னது 87. ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ப்ரெடிக்ஷனும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? புரியுதா? இது வந்து என்னது பேக்கிங். ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து என்னது பேக்கிங். அதாவது மல்டிபிள் மாடல்ஸை வச்சு ஒரு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பேர் என்னது பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், இதோட இது டயக்ராம பேரலா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஸ்டிங். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனகா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டெப்த் வந்து டூன்னு வச்சு வந்து என்ன பண்றாங்க, மாடலை வந்து ட்ரெயின் பண்றாங்க. ஆனா அவங்க அக்யூரசி வந்து 70% தான் இருக்கு. அவங்களோட ப்ரிடிக்ஷன் எவ்வளவு இருக்கு, 70% இருக்கு. திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, அதே டேட்டா செட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேற அப்டேட் பண்றாங்க. இப்போ டூன்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டெப்த். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ண போது அவங்களோடது இப்போ 90% வந்து இப்போ ப்ரிடிக்ஷன் வருது. பட் அவங்க இன்னும் வந்து அது வந்து டில் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வர வரையும் என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அகைன் வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க, மேக்ஸிமம் டெப்த் 4ஓ 1ஓ ஏதோ யூஸ் பண்றாங்க. ஏதோ யூஸ் பண்ண போகுது. அப்போ அவங்களுக்கு என்ன வருதுன்னா 99% வந்து என்ன ஆகுது, 0.99 அக்யூரசி வந்து வந்துருது. ஸோ அப்போ இதுதான் அவங்க வந்து ஃபைனல் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், சீக்வன்ஷியலாக இருக்கும். இங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, எனக்கு கம்மியாக இருக்கு, மறுபடியும் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. இது சிம்பிளாக சொன்னால் நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் மார்க் எடுக்கப்போ வந்து ஓரளவு பர்சன்டேஜ் நீங்களே வச்சுக்கோங்களேன். அதே மார்க்கை செகண்ட் டைம் எடுக்கப்போ வந்து அதே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கோர் வேல்யூ, அக்யூரசி வேல்யூ. அகைன் வந்து நீங்க ட்ரெயின் ஆக போது உங்களோட அக்யூரசி வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மாடலோட அக்யூரசி வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து என்னது பூஸ்டிங் டெக்னிக். ஓகேவா? சீக்வன்ஷியலா பாம்பு மாதிரி சீக்வன்ஷியலா இருந்தா அதுக்கு பேர் வந்து என்னது பூஸ்டிங். தென் வந்து பேரலா இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது பேக்கிங். ஸோ இந்த டயக்ராம் பேரலா தானே இருக்கு, இது பேரலா தான் இருக்கும். சரியா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங்கு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரம். உங்க இட்லி பாத்திரம் வந்து அது வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் அப்படின்னா அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஒரு பிளேட் வச்சிருப்பீங்க, இங்க ஒரு பிளேட் வச்சிருப்பீங்க. இது ஒரு அடுக்கு, மேல வந்து என்ன பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி சம்திங் ஏதாவது வச்சிருப்பீங்க, கொண்டி மாதிரி. சரியா? இப்போ இந்த இதை வந்து நான் இந்த இமேஜ் வந்து எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து இப்படி உல்டாவா வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லெவல் 0 அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ஒரு லெவல் 0 மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லலாம். லைக் டெசிஷன் ட்ரீல இருக்கிற மாதிரி லெவல் 0 லெவல் 1 அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, டேட்டா செட்டை வச்சு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் ஒரு டேட்டா செட் கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்றீங்க. டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து 98 90 சம்திங் வந்து என்ன பண்றீங்க, அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க. நான் வந்து என்ன பண்றேன், நான் ஒரு உங்களோட மாடல்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி நான் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், மாடலை இன்னும் ப்ரிடிக்ட் பண்றேன். எக்ஸாக்டா 99 or 100ன்னு வச்சுக்கோங்களேன், 100%. புரியுதா? ஸ்டாக்கிங் என்னன்னு புரியுதா? ஸ்டாக்னா அடுக்கடுக்கா இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
பட் என்செம்பிள் லேர்னிங்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா மல்டிபிள் மாடல்ஸை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதுதான் சிம்பிளாக என்செம்பிள் லேர்னிங். இது புரிஞ்சுதான், இந்த பேசிக்ஸ் ஓவர்வியூ புரிஞ்சுதான்? எஸ். டேட்டா செட் எல்லாமே வேற வேற இருக்குமா? சேம் ஒரே டேட்டா டேட்டா செட். சேம் டேட்டா செட் தான். ஓகே. ஸ்டாக்கிங்க்கு சேம் டேட்டா செட் தான், அண்ட் பேக்கிங்க்கு சேம் டேட்டா செட் தான். சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். புரியுதா? ஆனா மேக்ஸிமம் வந்து சேம் டேட்டா செட் தான். ஏன் அப்படின்னா ஒரு மாடல் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போகும்போது எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அகைன் யூஸ் பண்ண போகும்போது அதிகமாகும், அந்த மாதிரி. புரியுதா? சேம் டேட்டா செட் தான் இருக்கு மேக்ஸிமம். டிஃப்ரெண்ட் சப்செட்ஸா பிரிச்சிருக்கேன், அவ்வளவுதான். தனித்தனி சப்செட்ஸா வந்து பிரிச்சிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சாரி கைஸ், ஒரே நிமிஷம். ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் பாருங்க, இப்போ ஈஸியாக புரியும். என்செம்பிள் லேர்னிங்ன்றது ஒன் ஆஃப் த மிஷின் லேர்னிங் அப்ரோச். நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் மாடல்ஸ், அதாவது மல்டிபிள் மாடல்ஸ் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளமை வந்து ஒன்னா சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க, சால்வ் பண்றாங்க. இது வந்து சிங்கிள் மாடல் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதாவது மெனி ஐடியாஸ், குரூப் ஆஃப் வீக் மாடல் சேர்ந்து வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ராங் மாடல் வந்து கிரியேட் பண்ணுது. அது வந்து மோர் அக்யூரேட்டா இருக்கும் கம்பைன் பண்ண போகும்போது. ஓகேவா? இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரெடியூசஸ் ஓவர் ஃபிட்டிங் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னா, நாய்ஸஸும் இருக்கும். நாய்ஸஸோட சேர்ந்து இது பண்றது ஓவர் ஃபிட்டிங். அதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க. ட்ரெயின் ஆக போது நாய்ஸோட தான் சேர்ந்து ட்ரெயின் ஆகும். அதை வந்து என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க. அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உங்க மாடல் வந்து எப்படி இருக்கும், ஒரு நிலையா இருக்கும், மோர் ஸ்டேபிள் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? தென் டைப்ஸ் ஆஃப் என்செம்பிள் லேர்னிங்ல இப்போ நான் சொன்ன 3 பேர் வராங்க. பேக்கிங்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் அக்ரிகேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் மாடல்ஸ், இண்டிபெண்ட் மாடல்ஸை வந்து மல்டிபிள் இண்டிபெண்ட் மாடல்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ரேண்டம் சப்செட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆர் ப்ரெடிக்ஷன் ஆர் வோட்டிங், ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகிற ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். இது வந்து ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஃபைண்ட் அவுட் பண்ணுது. புரியுதா? ஓகேவா? ஸோ இது வந்து ரெடியூசஸ் வேரியன்சஸ். இது வேரியன்ஸ் ஆகிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றாங்க, ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அப்படி தானே? ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்னு இப்போ சொன்னாங்க இல்லையா? ஸோ என்ன சொன்னாங்க, மல்டிபிள் மாடல்ஸ்ல எது ஹையஸ்டா இருக்கோ, மோர் வெயிட்டேஜா இருக்கோ, அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவுட்புட்டா எடுத்துக்குவாங்க. புரியுதா? பூஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மாடல் வந்து எப்படி இருக்கும், சீக்வன்ஷியாக இருக்கும். என்ன பண்ணுன்னா, ஒருக்கா நீங்கள் வந்து எரர் பண்ணிட்டீங்க, அந்த எரரை வந்து என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். ஒரு டைம் வந்து என்ன பண்ணும், எரர் வந்து கரெக்ட் பண்ணும். இப்போ இந்த டைம் வந்து என்ன எரர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்த டைம் அதே எரரை கரெக்ட் பண்ணுவீங்க. அடுத்த டைமும் எரர் வந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவீங்க, கரெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். புரியுதா? எஸ், புரியுதா? ஓகே. ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேம் சொன்னது கம்பைன் மல்டிபிள் மாடல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க கைஸ், அந்த லெவல் 0ல இருக்கிறவங்க எல்லாம் பேஸ் லேர்னர்ஸ்னு சொல்றாங்க. லெவல் 1ல இருக்கிறவங்க வந்து என்னன்னு சொல்றாங்க, மெட்டா லேர்னர் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டா லேர்னர் அதாவது பேஸ் லேர்னர்ஸ்னா இங்கே ஒரு மல்டிபிள் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டா லேர்னர்ல ஒரே ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பைன் பண்ணி பெஸ்ட் அவுட்புட்டை இது பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் மெஷின் டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்றீங்க. நான் உங்களோட இதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் ஒரு அல்காரிதம் பிளெண்ட் பண்ணி நான் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், அவுட்புட் வந்து நான் எடுக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் மட்டும் இதை கொடுத்துருக்கான், என்னென்ன அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கான். புரியுதா? ஓகேவா? தென் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், மோர் அக்யூரஸியாக இருக்கும் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஹை டைமென்ஷனல் டேட்டா கூட நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், ரொம்ப ஹார்டராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ட்ரைனிங் டைம் வந்து என்ன எடுத்துக்குமாமா, இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணால் அவங்க ட்ரைனிங் டைம் அதிகமாக எடுக்கும்ல கைஸ்? எஸ், டைம் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் 10 ரெக்கார்டுனா பிரச்சனை இல்லை, பில்லியன் கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தான் பிரச்சனை. புரியுதா? அதுதான் ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் ஆகும். புரியுதா? இப்போ பேக்கிங்கை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சொன்னது தான் திரும்ப திரும்ப ரெப்பீட் ஆகும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல.
டேரெக்டாக கோடிங் போயிடலாம். சரியா? இப்போ என்சம்பிள்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா ஐரஸ் அப்படின்ற ஒரு டேட்டா செட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேஎல்எல்ல டேட்டா செட்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா செட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சிஎஸ்வி ஃபைல் அந்த மாதிரி எதுவுமே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ லோட் ஐரஸ் அப்படின்னா ஐரஸோட டேட்டா செட் வந்து லோட் ஆகும். நான் அது வந்து என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட்டு உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அக்யூரசி ஸ்கோர் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஐரஸ் அப்படின்றது இந்த ஃப்ளவர் தான். ஓகேவா? இந்த ஐரஸ் ஃப்ளவர் தான். ஸோ இதை வந்து எப்படி ஷேப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ரோஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருப்பீங்கல்ல, ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிக்கராக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும் பெட்டல். ஸோ அதே மாதிரி தான் இவங்க பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸை வச்சு வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதோட வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்க. செட்டோசாவா, வெர்சிகலராவா, வெர்ஜினிகாவா அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா இந்த டேட்டா செட்ஸ், அதாவது செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் வித்து, இதை வச்சு அந்த ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. எந்த ஃப்ளவர் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் லோட் ஐரஸ் அப்படின்னு கொடுத்தாலே அதுவே XY அப்படின்ட்டு வந்து என்ன ஆயிக்கும், லோட் ஆயிக்கும். பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே லோட் ஆயிக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து நான் கமெண்ட் லைனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் இந்த 3 லைன் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கிள் லைன் கொடுக்கலாம். ஐரிஸ் டேட்டா அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறவங்க, அதாவது X1 X2 X3ல இருக்கிறவங்க எல்லாருமே பிரிண்ட் ஆவாங்க. ஐரிஸ் டார்கெட்னா யாரு, அந்த அவுட்புட்டு ஒய்ன்றது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க 30%, ரேண்டம் ஸ்டேட் வந்து 42. இங்கே ரேண்டம் கிளாசிஃபையரில் வந்து எவ்வளோ டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறீங்க, இங்கே 100, ஸ்டேட் வந்து 42 அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். சரியா? இது வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தென் வந்து என்ன பண்ணுறீங்க, மாடலை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 100% அக்யூரசி வந்துருக்கா? இந்த செல்லில் யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். இது லோட் டேட்டா நம்ம எக்ஸ்பை அது திருப்பி சொல்லுங்க. அது ஸோ இது லோட் ஐரஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிட்டர்ன் XY அப்படின்னா அதில் இருக்கிற XYல ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆல்ரெடி அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க டேட்டா தானே, சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தெரியாது. இந்த இது வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி தெரியும், இது இவங்க தான் எக்ஸ், இவங்க தான் எக்ஸ், இவங்க தான் ஒய் அப்படின்ட்டு இதுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி இதுல வந்து இன்பில்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே. அப்ப இன்பில்ட் ஆனதை வந்து நம்ம இப்படிதான் கால் பண்ணுங்களா? XYன்னு சொல்லி கொடுத்தா வந்துரும். ஆமா. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல, இது எல்லாமே எக்ஸ், இதெல்லாமே வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இன்பில்ட்டாவே அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம தாராளமா XYன்ட்டு யூஸ் பண்றோம். ஓகே. இன்பில்ட்டா இருக்கு இந்த டேட்டா செட், நிறைய இருக்கு. ஐரிஸ், பிரெஸ்ட் கேன்சர், ஸோ இன்னும் நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கு இன்பில்ட்டா. நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா, டீப் லேர்னிங்ல எல்லாமே வரும். ஓகேவா? இதுல XY நம்ம கொடுத்து லோட் ஐரிஸ்னு அது டேட்டா அது. ஆமா, இங்க லோட் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கலாம், அதனால அந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப ரிட்டர்ன் XY கொடுத்துங்கிறது அப்படிதான் கொடுக்கணுமா? ஆமா, XYன்னு அதுவே செப்பரேட் பண்ணிடும். X எதுன்னு அதுக்கு தெரியும், Y எதுன்னு அதுக்கு தெரியும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவனே ஆல்ரெடி வச்சிருக்கான் ஐரிஸோட டேட்டா அப்படின்னா இது இவங்க எல்லாமே X1 X2 X3 அவங்க. ஐரிஸ் டார்கெட் அப்படின்னா Y, அதுக்கே ஆல்ரெடி தெரியும் XY அப்படின்னு தெரியும். அதாவது இந்த டேட்டா செட்ல இவங்க டேட்டா எல்லாமே எக்ஸ், டார்கெட் எல்லாமே ஒய் அப்படின்ட்டு கொடுக்குறோம். அதுக்கே தெரியும் எது டேட்டா எது டார்கெட் அப்படின்னு அதுக்கு தெரியும். டேட்டான்றது உங்களோட இன்புட்டு, டார்கெட்ன்றது உங்களோட அவுட்புட்டு. புரிஞ்சா கைஸ்? அவன் சேவ் பண்ணப்போ வந்து எக்ஸ் ஒய் தாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கான். நம்ம அதை அப்படியே லோடு ரிட்டர்ன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுச்சு. புரியுதா? அவன் சேவ் பண்ண போகும்போது முன்னாடி வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளா கொடுப்போம். எக்ஸ் வந்து இதுவா எடுத்துப்போம், ஒய் வந்து இதுவா எடுத்துக்கணும், நம்மளா கொடுப்போம். ஆனா இது வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க, அதுலயே செட் பண்ணி வச்சிருக்கனால. ஆமா, அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி அவன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான், அதனால நம்ம தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்லயே அவன் சொல்லியிருக்கான், அவன் தனியா அதெல்லாம் எடுத்து அதெல்லாமே டேட்டா, ஸோ இதெல்லாமே டார்கெட் வேல்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான்.
சரி, ஐரிஸ்ல டேட்டா வேணா பார்த்துடலாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே ஓகே, நான் அதை டிஃபைன் பண்ணல. தெரியுதா? இந்த மாதிரி தான் அவன் கொடுத்து வச்சிருப்பான். இதை தான் நான் டேபிள் வியூவா மாத்தி வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? 5.1, 3.5, 1.4, 0.2. ஆக்சுவலா இந்த அரேவா பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு தான் நான் டேபிளா மாத்திருக்கேன். இப்போ இது அரேவா இருக்கா? எஸ். தென் வந்து டேட்டானா அது இருக்கும். டார்கெட் அப்படின்னா உங்களோட அவுட்புட். அவன் ஆல்ரெடி அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான், அரேவா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். நம்ம எடுத்து யூஸ் பண்றோம், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி அவன் வச்சிருப்பான். 3 கேட்டகரி இப்படி பிரிச்சு வச்சிருக்கான். தெரியுதா? 0, 1, 2. அப்போ இந்த லோட் ஐரிஸ்குள்ள வந்து என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. இந்த லோட் ஐரிஸ்குள்ள வந்து என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. டார்கெட்டும் இருக்கு, டேட்டாவும் இருக்கு. புரிஞ்சுதா? பாருங்க, டேட்டான்னு வந்து என்ன பண்ணியிருக்கான்? நான் வெறும் லோட் ஐரிஸ் தான் கொடுத்தேன். லோட் ஐரிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? டேட்டான்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அவன்? டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கோங்களேன். டேட்டான்ட்டு உள்ள வந்து எல்லாமே கொடுத்துருக்கான். தென் வந்து என்னது? டார்கெட்னு ஒன்று கொடுத்துருக்கானா? எஸ். டார்கெட் நேம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்? செட்டோஸா, வெர்சிகலரா, வெர்ஜினிகா அப்படின்ட்டு கொடுத்துருக்கானா டார்கெட் நேம்ஸ். தெரியுதா? இவன் ஆல்ரெடி அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், நம்ம அதை எடுத்து யூஸ் பண்றோம், அவ்வளோதான். அண்ட் அவனே ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அவனே ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாமே அவன் டிஃபைன் பண்ணிட்டான். அதே மாதிரி ஃபைல் நேம், இந்த ஃபைல் நேம் என்னது? iris.csv. அதை வந்து அவன் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கான்? SQL டேட்டா செட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். புரியுதா? அந்த லோட் ஐரிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியுதா? அதுல இருந்து உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. புரியுதா? இப்போ இது டீட்டெயிலாக புரியும். இமேஜை ரீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஆக்சுவலாக இது ஒரே இமேஜ் தான். இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், ஐரிஸ் அப்படின்னு தேடிங்கன்னா வரும். PNG ஆர் JPG என்ன ஃபார்மேட்டில் முடியுதோ அந்த ஃபார்மேட்டை இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இமேஜை ரீட் பண்ணுங்கள். இமேஜ் ஷோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும். சரியா? ஆக்சஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் ஆஃப் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து இங்கே XY ஆக்சஸ் வந்து தெரியும். 0 1 2 3 2 3 4 5 அப்படின்னு வந்து எனக்கு ஆக்சஸ் வந்து தெரியும். சரியா? இந்த இமேஜ் புரிஞ்சுதா? இமேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது இது நீடட் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த ஐரிஸ் ஃப்ளவர் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஐரிஸ் ஃப்ளவர் என்னன்னு தெரியாதுல்ல, அதுக்காக கொடுத்தேன் நான். சரியா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லோட் ஐரிஸ்ல இது எல்லாமே இருக்கு. அப்போ ஐரிஸ் டேட்டானா எக்ஸ் இருப்பாங்க. ஐரிஸ் ஃபீச்சர் நேம்ஸ்னா யாரு? இந்த காலம் நேம்ஸ் தான். இந்த காலம் நேம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு தானே. செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் வித் இப்போ தான் காமிச்சேன் கரெக்டா? ஸோ ஐரிஸோட ஃபீச்சர் நேம்ஸ். புரியுதா? தென் ஐரிஸோட டார்கெட் வந்து யாரு? அந்த ஒய் வந்தது. ஓகேவா? ஸோ அது வந்து நான் என்னென்னு மாற்றிருக்கேன்னா, ஸ்பீசியஸை வந்து நான் என்னென்னு மேப் பண்ணியிருக்கேன்னா, எங்கெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் செட்டோஸா, எங்கெல்லாம் வெர்சிகலராக வருதோ அதெல்லாம் வெர்சிகலர் அப்படின்னு மாற்றிருக்கேன். எங்கெல்லாம் 2 வருதோ அதெல்லாமே என்னென்னு மாற்றிருக்கேன், வெர்ஜினிகா அப்படின்ட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். புரியுதா? 2 ஸ்ட்ரிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். இப்போதான் டேபிள் ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆகும். புரியுதா? 2 ஸ்ட்ரிங்ன்றதும் இதுல வந்து டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால வந்து எனக்கு என்ன இருக்கு, டேபிள் ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க 2 ஸ்ட்ரிங் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதுல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த செல்லில் இருக்க டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இது ஒரு டைம் நான் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீடட் இல்லை. புரிஞ்சா? இந்த டேட்டா செட் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக பண்ணோம். ஸோ டோன்ட் வரி. சரியா? பூஸ்டிங்ன்றது நான் சொன்னது தான். கம்பைன்ஸ், வீக் லேர்னர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்ஃபெக்டான மாடல் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. சேம் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரசி, பயாசி, வேரியன்சி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. இம்பேலன்ஸ் டேட்டா செட்ஸ். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னாக கூடயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும், நம்மளுக்கு மாடல் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஸ்லோவாகும். ஓவர் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை வந்து டியூன்
பண்ண முடியாது சரியா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் சில அல்காரிதம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அடா பூஸ்ட் கிரேடியன்ட் பூஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும் சரியா. பூஸ்டிங் கான்செப்ட் எல்லாமே சேம் தாங்க ஐஸ், எல்லாமே சீக்வன்ஷியலாக தான் போகும். ஒரு மாடல் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அடுத்த மாடல் வச்சு என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பூஸ்டிங்கில் 2 இருக்குது, அடா பூஸ்ட் அண்ட் இன்னொன்று கிரேடியன்ட் பூஸ்ட். அடா பூஸ்ட் அப்படின்னா அடாப்டிவ் பூஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் அதே ப்ராசஸ் தான். வெயிட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட்டு அசைன் பண்ணிடுவாங்க எல்லா ட்ரைனிங் மாடல்ஸுக்கும். அப்போ வீக் லேர்னர்ஸ் எல்லாமே டெசிஷன் ஸ்டம்ப் அப்படின்னா வந்து டெசிஷன் ஸ்டம்ப்னா என்னன்னா இதுதான் ஸ்டம்ப். இது ரூட் நோடு லீஃப் நோடு இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டம்ப். ஒன் ஸ்டம்ப் அப்படின்னா என்னது, ஒன் ஸ்டம்ப் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு. மேக்ஸிமம் டெப்த் வந்து எவ்வளவு இருக்கு, 1 இருக்கா. புரியுதா? ஒன் ஸ்டம்ப் அப்படின்னா ஒரு சின்ன டெசிஷன் ட்ரீ, ஒரு ரூட் நோடு 2 லீஃப் நோடு இருக்கும், அதுதான். புரியுதா? இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ்வலி இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க, டெசிஷன் ஸ்டம்ப்ஸ்னா 1 லெவல் டெசிஷன் ட்ரீ வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுல. ஓகேவா? ஸோ மாடல் வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா மறுபடியும் வெயிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் அண்ட் அகைன் ரெப்பீட்டடா வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து மாடல் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துக்குமே சேம் தான். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடா பூஸ்ட்டும் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டேரெக்டாக இந்த பாருங்க மாடல் பில்டிங்கே நம்ம போயிடலாம், எல்லாமே ரெப்பீட்டடாக தான் வரும். டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரில் மேக்ஸிமம் டெப்த் ட்ரீயோட டெசிஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், மேக்ஸிமம் டெப்த் 1னா என்னென்ன வரும் ட்ரீல, நோடு சப்செட், ரூட் நோடு 2 லீஃப் நோடு வரும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்டிமேட்டர். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கணும், எக்ஸ்டிமேட்டர்னு எடுத்துருக்கேன். இப்போ அடா பூஸ்ட்ல எக்ஸ்டிமேட்டர் வந்து என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்டிமேட்டர் வந்து என்னது மேக்ஸிமம் டெப்த் 1. எத்தனை எக்ஸ்டிமேட்டர்ஸ் அப்படின்ட்டு நான் கவுண்ட் கொடுத்துருக்கேன், 50 டெசிஷன் ட்ரீ நான் யூஸ் பண்ணுறேன். லேர்னிங் ரேட் வந்து 1ன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? 1னா நார்மலு, லெஸ் தென் 1 அப்படின்னா ஸ்லோவாக ரீட் பண்ணும், ஆனால் வந்து பக்காவாக வந்து ட்ரெயின் ஆகும். ஓகேவா? பக்காவாக இப்போ நீங்கள் எல்லாருமே ஸ்லோவாக படிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நல்லாவே வந்து என்ன பண்ணுவீங்க, படித்து முடிச்சிருவீங்க. இன்னொன்று நார்மல் இருக்குது, இன்னொன்று ஃபாஸ்ட்டு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா வந்து நிறைய இதை வந்து என்ன பண்ணிடுவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொடுக்குறேங்க ஐஸ். அந்த 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேராக இருப்பீங்க. ஓகேவா? ரீட் பண்ணியிருப்பீங்க எல்லாமே. இதுவே எல்லாத்தையுமே அந்த 5 நிமிஷத்தில் பார்க்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய இதை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அதுவே இன்னும் ஸ்லோவா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணதை வந்து தரவா வச்சிருப்பீங்க. நீங்க அந்த 5 நிமிஷத்துல என்ன ஸ்லோவா லேர்ன் பண்ணீங்களோ அதை வந்து என்ன பண்ணிருப்பீங்க, தரவா வச்சிருப்பீங்க. அதுதான் லேர்னிங் ரேட். ஸோ ரேண்டம் ஸ்டேட் வந்து 42 அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதோட ப்ரெடிக்ஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 94 இருக்கு. நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ற மூலியமா இது வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நான் 50 கொடுத்ததுனால 94 இருக்கு, 100 கொடுத்தா எவ்வளவு வருதுன்னு தெரியல, 97 வந்திருக்கு. பாத்தீங்களா? ஸோ நம்மளோட அக்யூரேசி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், கரெக்டா நிறையா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பேராமீட்டர்ஸை வந்து நீங்கள் எப்படி டியூன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ உங்கள் படிக்கிறது, நீங்கள் டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் டைமை வந்து செட் பண்ணுறதை பொறுத்து தான். யார் 4 மணி நேரம் படிக்கிறீங்களோ அவங்க வெல். ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதோட ஸ்கோரும் இப்போ வந்து என்ன ஆயிட்டு, கம்மியாயிட்டு சரியா. இதில் இருக்க டவுட் இருக்கா? அடா பூஸ்ட் கிளாசிஃபையர் இருந்தால் அடா பூஸ்ட் கிளாசிஃபையர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சா? ஓகே. தென் கிரேடியன்ட் பூஸ்டிங், இதுவும் சேம் தாங்க. பூஸ்டிங் கான்செப்ட்னாலே சேம் தான். ஆனால் என்ன யூஸ் பண்றாங்கன்னா கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்றாங்க. கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க எரர் இன்க்ரீஸ் ஆகாது, உங்க லாஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? எரர் இன்க்ரீஸ் ஆக தப்பு அதிகமாக லாஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? லாஸ் அதிகமாக ஆகும். எரர் எப்போ கம்மியா ஆகுதோ ரெடியூஸ் ஆகுதோ அப்போ வந்து லாஸ் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகும். அது கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ எரர் வந்தது அப்படின்னா வெயிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மாடலை இனிஷியலைஸ் பண்ணுவாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெடிக்ஷனு. தென் வந்து ரெசிடுவல் எரர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ரெசிடுவல் எரர்ஸ் அப்படின்னா
எவ்வளோ எரர் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அகைன் வந்து வீக் லேர்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அகைன் நியூ ட்ரீஸை வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ரெப்பீட்டடாக வந்து இந்த ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கில். இதுவும் பூஸ்டிங்னாலே எல்லாமே சேம் கான்செப்ட்ஸ் தான் சரியா. ஆனால் என்னன்னா இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரேடியன்ட் பூஸ்ட் கிளாசிஃபயர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் டெப்த் உங்களுக்கே தெரியும். எஸ்டிமேட்டட் 100 ரெசிஸ்டன்ட் ட்ரீ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கிரேடியன்ட் பூஸ்ட் கிளாசிஃபயர்லாம்? சிம்பிளா சொல்லலாம், கிரேடியன்ட் பூஸ்ட் கிளாசிஃபயர்னா என்னது, லாஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை கரெக்ட் பண்றோம். கிரேடியன்ட் பூஸ்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா கேக் சொல்லுவேன். கேக் வந்து க்ரீம் கேக் வந்து ரெடி பண்றாங்களா பர்த்டேக்கு கேக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அதை ஸ்பாஞ்சுன்னு வருது, அது பேர் என்னது, பேக் பண்ணுவாங்களா, அது என்னது கைஸ், க்ரீம் போடாம கேக் பண்ணு மாதிரி இருக்குல்ல, அது என்ன கன்சிஸ்டன்சி? ஸ்பாஞ்ச் கேக்கெல்லாம் ஸ்பாஞ்ச்னா சொல்லுவாங்க. ஓகே, கேக் வந்து பர்த்டே கேக் வந்து க்ரீம் அப்ளை பண்ணாம ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, நம்ம அதை வந்து பேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இதை வந்து நீங்க வந்து இப்போ பேக் பண்றீங்க. ஸோ பேக் பண்ணப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிரும், தீஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி இது பிஞ்சிரும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகாம வெந்து போய் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நார்மலா வந்து இந்த கேக் வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. நீங்க கரெக்டான பீசஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ லாஸ் அதிகமாயிருச்சு உங்களுக்கு, நீங்க வந்து ஒரு பேக்கர், உங்களுக்கு நீங்க வந்து கேக் ரெடி பண்றீங்க, லாஸ் அதிகமாச்சு, நீங்க இந்த லாஸை வந்து கரெக்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எரர்னே வச்சுக்கோங்க, எரர் தப்பு அதிகமாயிட்டு அப்போ லாஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, அதை ஷேப்பா ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு க்ரீம் வந்து ஒரு கோட்டிங் அடிப்பீங்களா, அப்ளை பண்ணுவீங்களா? ஸோ அப்பயுமே பர்ஃபெக்டா இருக்குமா, நம்ம ஸ்ட்ரக்சரா வந்து அப்ளை பண்ணுவோமா, கிடையாது. அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த க்ரீமுக்கு மேலேயே அகைன் வந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு க்ரீம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணி அந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த எரரை மறைக்கிறதுக்கு, அதாவது நீங்க அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணதான் உங்களுக்கு லாஸ் வந்து என்ன ஆகும், கரெக்ட் ஆகும். உங்க எரர் வந்து கம்மியாக உங்க லாஸும் வந்து கம்மியாகும்னு நான் சொல்ல வரேன். உங்க மாடல் வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? கிரேடியன்ட் டெசன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நீங்க படிக்கப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சாதான் ஞாபகம் இருக்கும். மெமரைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சரியா? ஓகேவா, அடுத்தது போலாமா, கிரேடியன்ட் டெசன்ட் ஓகேவா? இப்போ ஸ்டாக்கிங் நான் சொன்ன மாதிரி தான். பேஸ் லேர்னர்ஸ்ன்றது யாரு, 0 லெவல்ல இருக்கிறவங்க. மெட்டா லேர்னர்ஸ்னு சொல்லலாம், மெட்டா மாடல்னு சொல்லலாம். மெட்டா மாடல், மெட்டா லேர்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, லெவல் 1 மாடல் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நான் சொன்னலையா, ஸ்டாக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பேஸ் மாடல்ஸ் வந்து சேம் ட்ரைனிங் டேட்டா வச்சு ட்ரெயின் ஆயிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு மெட்டா லேர்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பேஸ் மாடலோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுட்புட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனலைஸ்ட் அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? புரிஞ்சுதா? அண்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சேம் அதே இதுதாங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க, பேக்கிங் பூஸ்டிங்கோட காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுலயும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதாவது பேக்கிங் பூஸ்டிங்கோட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வந்து என்னது, தனித்தனி மாடல்ஸ் நம்ம ட்ரெயின் பண்றோம், ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க. புரியுதா? ஓகேவா? தென் ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக்கிங், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ, சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபயர். ஏன் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு நான் சொல்கிறேன், சரியா? XY வந்து பிரிச்சுட்டாங்க, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. பேஸ் லேர்னர்ஸ் நீங்கள் தான் கொடுக்குறீங்க கைஸ். நம்ம டிக்ஷனரி இப்படியும் கொடுக்கலாம், நீங்கள் டேரெக்டாக டிக்ஷனரியாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஐட்டம்ஸ் தானே, இது வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து என்னது ஐட்டம். டிடின்றது வந்து என்னது, கீ. இது வந்து என்னது, உங்களோட வேல்யூ. இந்த வேல்யூவை நீங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க, டிடின்னு எடுத்திருக்கீங்க. அண்ட் சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபயர் இதை வந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, SVM அப்படின்னு எடுத்திருக்கீங்க. புரியுதா? எஸ், புரியுதா? சத்தத்தை காணும். இந்த வேரியபிள் அசைன் பண்றோமோ பேஸ் லேர்னர்ஸ்ல வந்து இந்த வேரியபிள் கிடையாது, கீஸ். இங்க பேஸ் லேர்னர்ன்றது தான் வேரியபிள். சோ இது வந்து கீ. டிக்ஷனரியில பாத்திருக்கீங்களா, கீ வந்து கோலன் வச்சு போட்டிருப்பீங்கல்ல,
பாக்ஸ் கோலன் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி டிடி கோலன் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் மாதிரி நம்ம இப்படி எழுதுறோம். ஓகே, இந்த வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கீ எதுக்கு? கீ 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 டிடின்றது கீ. ஓகே, டிடிங்கிறது கீ. Key value. இங்க எஸ்விஎம் கீ வேல்யூ தான், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஓகேவா? தென் மெட்டா லேர்னர் வந்து நான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பேஸ் லேர்னர்ஸ் நான் 2 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டா லேர்னர் வந்து ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என்னோட ஸ்டாக் கிளாசிஃபையர்ல நான் அப்ளை பண்றேன். பேஸ் லேர்னர்ஸையும் தென் வந்து என்னது மெட்டா லேர்னரையும் அப்ளை பண்ணா இங்க வந்து கிராஸ் வேலிடேஷன் நடக்குது. நம்மலாம் 10th படிக்கப்போ வந்து கண்டிப்பா கிராஸ் வேலிடேஷன்லாம் இருக்கும். அதாவது ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேப்பர் எத்தனை டைம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அது டிபெண்ட்ஸ் ஆன் 2-3 டைம் இருக்கலாம். இது வந்து கிராஸ் வேலிடேஷன் வந்து 5 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வேலிடேஷன் ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். அப்போ பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அந்த மாடல் வச்சு என்ன பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான்ப்பா யூஸ் பண்ணுவோம், சரியா? ஆனா நீங்க தெரிஞ்சிருக்கணும் இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? புரிஞ்சுதா இன்னைக்கு எடுத்தது? ஜஸ்ட் அ மினிட். இது வந்து ஃபுல்லாவே நோட்ஸ் தான் இருக்கு கைஸ். என்னோட நோட்ஸை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க, புரியுதா? நீங்க வந்து மார்க் இன்டர்வியூஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. அங்க புதுசா வெக்கபுலரிஸ் இருக்கும். ரெப்பீட்டட் வேர்டு வந்து அங்க ரெப்பீட் ஆகாது, புரியுதா? ஸோ அதனால ப்ராப்பரா அதை எடுத்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோடிங்ஸ், நான் எப்பயுமே ரிப்பீட்டா சொல்றத 3 விஷயம். கோடிங்ஸை முடிங்க, நோட்ஸ் எடுங்க, 2மே பக்காவா முடிச்சிட்டிங்களா, 3ஆவதா மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?